பொதுவாகவே அக்ஷய திருதியை ரொம்ப மங்களகரமான ஒரு நாளாக பார்க்கப்படுதும். அதே நேரத்தில் இந்த அக்ஷய திருதியை இந்த 2026 எப்பொழுது வருது, இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்ய வேணும், அதே நேரத்தில் என்னென்ன நகைகள்லாம் வாங்கணும், என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும், நம்மளுடைய எந்தெந்த தெய்வங்களை அன்றைய நாளில் வழிபட வேணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் பார்க்க போகிறோம். அக்ஷய திருதியை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே பெருக்கத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நாளில் தங்கம் வாங்கணும் அப்படின்னா தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்குமா, அதனால தான் அக்ஷய திருதிய நாளில் தங்கம் வாங்குவது ரொம்ப ஒரு முக்கிய சடங்காக இருக்குது. இதை மகாலட்சுமிக்குரிய ஒரு நாளாகவும் பார்க்கப்படுறதுனால தான் மகாலட்சுமி வழிபாடும் அன்றைய நாளில் குபேர வழிபாடும் செல்வ வளத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த பாரம்பரிய முறைப்படி ரொம்பவும் புனிதமான நாட்களில் ஒன்றான அக்ஷய திருதிய தினமானது கருதப்படுது. அட்சய அப்படிங்கிற சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாத முடிவில்லாத ஒரு பொருள் அப்படின்னு தான் பொருள். அதனால தான் மந்திர ஜபம் செய்வது, தானம் அளிப்பது, ஹோமங்கள் செய்வது, சுபகாரியங்கள் துவங்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற நாளாக இந்த அக்ஷய திருதி நாளானது பார்க்கப்படுது. சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய 3வது நாளில் தான் இந்த அக்ஷய திருதியானது கொண்டாடப்படுது. இது வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்குது. அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் கொண்டாடப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. இந்த அட்சய திருதியோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு யுகம் நிறைவடைந்து புதிய யுகம் துவங்கக்கூடிய ஒரு காலச்சக்கரத்தோட சுழற்சியாக தான் இந்த நாளானது பார்க்கப்படுது. இந்த நாளில் தான் சக்தி யுகம் நிறைவடைந்து திரேத யுகம் துவங்கியதாக சொல்லப்படுது. மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் தோன்றியதும் இந்த அட்சய திருதிய நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவை பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனியவள் உற்சாகம். அதே நேரத்தில் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஒரு பக்கத்தில் பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அக்ஷய திருதிய நாளில் நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குவீங்க, வீட்டில் எந்த மாதிரியான பூஜைகள் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே நேரத்தில் இந்த அக்ஷய திருதியை தன்னுடைய முன்னோர்கள் மோட்சம் அடைவதற்காக பகீரதன் கடும் தவம் இருந்து கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தது இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த போதுமே அவங்க உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்காக சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை வழங்கிய ஒரு நாளுமே இந்த புனிதம் வாய்ந்த அக்ஷய திருதிய நாளில் தான். அதை மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா, துவார் ரகையில் பகவான் கிருஷ்ணரை சந்தித்து வருகையில் இருந்த சுதாமா ஒரு பிடி அவளை பரிசாக கொடுத்து அளவில்லாத செல்வத்தை பெற்று குசேலராக உயர்ந்ததும் இந்த அட்சய திருதிய நாளில் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். லட்சுமி நாராயண வழிபட வேணும் இன்றைய நாளில். செல்வத்திற்கு அதிபதியான குபேரரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய நாளில் கங்கை போன்ற புனித நதியில் நீராடுவது கூடுதலான ஒரு சிறப்பை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டில் கொண்டாடுவது ரொம்ப சிறப்பு. ஹோமங்கள் நடத்தலாம் அன்றைய நாளில். வேதங்கள் படிப்பது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, தங்கம் விற்கிற விலைவாசி எங்கே தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டுறாதீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு குண்டுமணியாவது அல்லது வெள்ளியாவது நீங்கள் வாங்குங்க. அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது. விலை உயர்ந்த நகைகள் அல்லது காசுகளை வாங்கலாம். அல்லது எதுவுமே எங்களால் நகை வாங்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரு கிராம் வெள்ளியாவது வாங்க. அன்றைய நாளில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்களை எல்லாமே செய்யறதுக்கு இது ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது இருக்குது. இந்த அக்ஷய திருதியை இந்த 2026 தங்கம் வாங்க நல்ல நேரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அக்ஷய திருதி பார்த்திங்களா, இந்த 2026 ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே தொடங்கிடுதுங்க. திருதியை திதி துவக்கம் பார்த்திங்களா ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில் 10:50க்கு தொடங்குதுங்க. திருதியை திதி நிறைவு பார்த்திங்களா ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:27 வரைக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் நகைகள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கலாம், அல்லது முடியாதவங்க திங்கக்கிழமையில் வாங்கலாம். இந்த 2 நாளையில் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம். தங்கம் வாங்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோமா, ஏப்ரல் 19 காலை 10:49 முதல் ஏப்ரல் 20 காலை 6:15 மணி வரைக்கும் நீங்கள் இந்த நகைகள் தங்கம் வாங்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது.
அதே மாதிரி அன்றைய நாளில் நம்ம முக்கியமாக அட்சய திருதியை நாளில் நம்ம தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அட்சய திருதியை அன்னைக்கு தானம் செய்வதனால பாவங்கள் அனைத்துமே நீங்குமா, அளவில்லாத புண்ணிய பலன்களும் நமக்கு வந்து சேருமா. இந்த நாளில் பசித்தவங்களுக்கு உணவு, தாகம் தீர்க்க நீர், மோர், அதே நேரத்தில் தண்ணீர் நிரப்பிய மண்பானை, இனிப்பு, ஆடைகள், பிராமணர்களுக்கு பசு, கோசாலைக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தானமாக செய்வது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக பார்க்கப்படுது. முடிஞ்சவங்க உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய நாளில் வசதி குறைந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக அக்ஷய திருதியில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? லட்சுமி நாராயணை நீங்கள் அன்றைய நாளில் வழிபடணும். அதே நேரத்தில் நீங்கள் அட்சய திருதிய நாளில் முன்னாடி நாளே நீங்கள் பார்த்தீங்களா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு நல்லா வீட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு வீட்டு பூஜை அறைக்கு பார்த்தீங்களா நீங்கள் சந்தனம், குங்குமம் வைத்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய படத்திற்கு எல்லாமே அலங்காரம் செஞ்சுட்டு பூ மாலைகள் போட்டு தூப ஆராதனை இது எல்லாமே காட்டி பூஜைகள் செய்யுங்க. அன்றைய நாளில் லட்சுமி நாராயணை வழிபடுங்க. அதே நேரத்தில் செல்வத்திற்கு அதிபதியான குபேரரை அன்றைய நாளில் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்களுமே குபேரராகக்கூடிய பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஹோமங்கள் அன்றைய நாளில் நடத்துவது நல்லது. வேதங்கள் படிக்கலாம். அதே மாதிரி தங்கை விலை உயர்ந்த நகைகள், காசுகள் வாங்குறது அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே அன்றைய நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமையும். அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்குமே இந்த சித்திரை மாத வளர்ப்பிறையில் கொண்டாடப்படக்கூடிய ரொம்ப மங்களகரமான ஒரு நாளாக இருக்குது. இது மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்குரிய ஒரு நாளாகவே இருக்குது. இந்த நாளில் தங்கம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனால் தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த நாளில் வேறு எந்த பொருட்கள், அதாவது மங்கள பொருட்களை எல்லாம் வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்டால் தங்கம் வாங்கியதற்கு ஒரு இணையான பலன்களை எல்லாமே பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாகவே அக்ஷய திருதி அப்படிங்கிறது இந்துக்கள் மற்றும் சமணர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாக இருக்கும். வசந்த காலத்தில் வளத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த அக்ஷய திருதியானது இருக்குது. சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாளில் தான் இந்த அக்ஷய திருதியானது கொண்டாடப்பட இருக்குது. இந்த ஆண்டு அக்ஷய திருதியை ஏப்ரல் 20ஆம் தேதி 19ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா புராணங்களின்படி சூரிய பகவான் அட்சய திருதிய நாளில் தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஞ்சாலி வேண்டிக் கொண்டதாக அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை வழங்கி அருள் செய்ததாக சொல்லப்படுது. அதனால தான் அன்றைய நாளில் மகாலட்சுமி, குபேரர் இது எல்லாத்தையுமே வழிபட வேணும். சூரிய பகவானையும் வழிபடுவது கூடுதலான சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் வருகிறது. அதனால் இந்த நாளில் முருகப்பெருமானையும் வழிபடுவதனால அனைத்து வளங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அந்த அக்ஷய திருதிய நாளில் தங்கம், வெள்ளி வாங்கினா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனைவராலையுமே இந்த தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களோ, புதிய வாகனங்களோ, சொத்துக்கள் வாங்குறதோ இதெல்லாம் ஒரு முடியாத விஷயம்னு சொல்லலாம். வாங்க முடிஞ்சவங்க வாங்கலாம். சப்போஸ் இப்போ ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இதனால் தங்கத்திற்கு இணையான பலன் தரக்கூடிய சில மங்களகரமான பொருட்களை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு அந்த அக்ஷய திருதிய நாளில் மகாலட்சுமிக்கு படைத்து வழிபட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமியின் அருளால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் எப்போதுமே லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். இந்த நாளில் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் குறையாத செல்வத்தை பெறுவதற்கு வாங்க வேண்டிய முக்கியமான 5 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த அக்ஷய திருதிய நாளில் நீங்கள் முக்கியமாக கல்லுப்பு, மஞ்சள் தூள் இதை வாங்கி வைங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு விஷயம் அப்படின்னா இதுதாங்க. அன்றைய நாளில் நீங்கள் இது வாங்குவது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். கல்லுப்பு வாங்கினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும். அதே நேரத்தில் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மண் பானை, குடங்கள், விளக்குகள் இது எல்லாத்தையுமே வீட்டிற்கு வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பசு மாடுகளை வாங்கி லட்சுமி தேவியோட பாதத்தில் காணிக்கையாக செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்களா வீட்டில் மகிழ்ச்சியும் குறையாத செல்வமும் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும்.
இந்த பொருட்கள் நீங்கள் தவிர அன்றைய தினம் மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், அரிசி போன்ற மங்களகரமான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகாலட்சுமிக்கு நீங்கள் படைக்கிறது நல்லது. இந்த நாளில் மகாலட்சுமிக்கு முக்கியமாக நைவேத்தியமாக பால் பாயாசம் செஞ்சு நீங்கள் படைப்பது கூடுதலான சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். பொதுவாக பார்த்தோமா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மகாலட்சுமியின் அருளை பெற வெள்ளை நிற பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி அந்த அட்சய திருதிய நாளில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. அதனால் அன்றைய நாளில் முடிஞ்சவங்க தங்கம் வெள்ளி வாங்க, அப்படி முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் சொன்ன இல்லையா இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்து பூஜை அறையில் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்களா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மங்களகரமான நாளாக இருக்குது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த நாளில் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்குமா. அதனால தான் அக்ஷய திருதிய நாளில் தங்கம் வாங்குவதற்கு முக்கிய ஒரு சடங்காக இருக்குது. இது மகாலட்சுமிக்குரிய ஒரு நாளாகவும் இதற்கு மகாலட்சுமி வழிபாடும் அன்றைய நாளில் குபேர வழிபாடும் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தை கொடுக்கும். இந்த பாரம்பரிய முறைப்படி ரொம்பவும் ஒரு புனிதமான நாளில் இந்த நாள் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த அக்ஷய திருதியை அக்ஷய அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்திங்கன்னா அல்ல அல்ல குறையாத முடிவில்லாத என்று பொருள் தாங்க. அதனால தான் மந்திர ஜபம் செய்வது, தானம் கொடுப்பது, ஹோமங்கள் செய்வது, சுபகாரியங்களை துவங்கிறது இது எல்லாமே இந்த நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஏற்ற நாளாகவும் இருக்குது. இது சித்திரை மாத வளர்பிறையில் வரக்கூடிய 3வது நாளில் இந்த அக்ஷய திருதியானது கொண்டாடப்படுது. இது வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த அக்ஷய திருதி அப்படின்னா என்ன, இந்த நாளில் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம், என்னென்ன பொருட்கள் வாங்கினா நமக்கு என்னென்ன செல்வம் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பாருங்கள், பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.